Good morning, student. Today topic phylum Mollusca. Last topic arthropoda பார்த்திருப்போம். Arthropoda means jointed legs, கணுக்காலிகள் இல்லை. ஸோ arthropoda character என்னென்னு பார்த்திருப்போம். ஸோ next topic phylum Mollusca இல்லை. ஸோ Mollusca means soft body. ஸோ Mollusca phylum Mollusca இருக்கிறது எல்லா கூடிய அனிமல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாஃப்ட் பாடி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஃபைலம் ஆர்த்ரோபோடா ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு ஃபைலம் பார்த்துருவோம் இல்லைங்களா. ஸோ மொலஸ்கா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம். ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா ஆர்த்ரோபோடாக்கு அடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ஃபைலம் மொலஸ்கில் வந்து வந்துருக்கும் இல்லை. ஸோ ஆர்த்ரோபோடா ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும். மொலஸ்கா வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பாடி, மெல் உடலைகள், மென்மையான தசைகளும் சொல்லுவோம் இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் பாடியாக இருக்குது. ஸோ மொலஸ்கா இட் இஸ் ஏ லாட்டின் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மொலஸ்கா வந்து பார்த்திங்கன்னா லாட்டின் வேர்ட். மொலஸ்கஸ் மீன்ஸ் சாஃப்ட் பாடி இல்லையா, மென்மையான தசைகள் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் சொல்லுவோம் இல்லை. ஸோ இப்போ மொலஸ்காவோட கேரக்டர் என்னென்ன பார்க்கலாம். திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம். இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆர்த்ரோபோடா, நல்லா தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஃபைலம் வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா. செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைலம் மொலஸ்கா இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மொலஸ்கஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் ஆர் அக்வாட்டிக் இல்லை. மேக்ஸிமம் மொலஸ்காஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெரஸ்ட்ரியல் அனிமல் தான் இருக்கும். சம் அனிமல்ஸ் ஆர் அக்வாட்டிக். ஸோ அக்வாட்டிக்கில் ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸ் இருக்குது, மெரைன் வாட்டர் அனிமல்ஸ் இருக்குது இல்லை. அக்வாட்டிக்கில் ரெண்டாக பிரிக்கிறோம், ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு மெரைன் வாட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நல்லா கவனிச்சிங்க. ஸோ மொலஸ்காஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் ஆர் அக்வாட்டிக், மெரைன் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் எக்ஸிபிட் ஆர்கன் சிஸ்டம் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கன்ஸ் இருக்குது, ஆர்கன்ஸ்லேருந்து ஆர்கன் சிஸ்டம் மோஸ்ட்லி ஆல் த ஆர்கன் சிஸ்டம் ஆர் பர்சன் வந்து ஃபைலம் அப்படி சொல்லலாம். அந்த ஃபைலத்தில் எல்லா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆர்கன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும். தே ஆர் த பைலேட்ரியல் சிமெட்ரிக்கல், ஆல்ரெடி வி நோ சரியா. ஸோ பைலேட்ரியல் மீன்ஸ் பைட் இந்த டூ லேட்ரல் சைடு எடுத்து சொல்லுவோம். கட் பண்ணால் என்ன பண்ணால் ரெண்டு ஆஃபாக வந்து பிரிய ஆரம்பிக்கும். ஸோ பைலேட்ரல் சிமெட்ரிக்கலுக்கு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோமேட் அனிமல்ஸ் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான். ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம்னா ஜைசோசிலம் பார்த்துருப்போம் இல்லை. ஸோ ஆர்த்ரோபோடாவில் வந்து ஜைசோசிலோமேட் பார்த்துருப்போம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீலோமேட் அனிமல்ஸ். சீலோமேட் மீன் ட்ரூ சீலோம் இல்லை, ட்ரூ பாடி கேவிட்டி. ஸோ உண்மையான உடற்குள் எதுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மொலஸ்கன்ஸ் அனிமல்ஸ் மட்டும்தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பாடி இஸ் கவர்டு பை த கேல்கரஸ் ஷெல். அந்த ஷெல் ஓடு இருக்கும். நம்ம இந்த மொலஸ்கனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்னைல் சொல்லுவோம் இல்லையா. நத்தை இருக்கு இல்லையா. அந்த நத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் பாடி, அந்த மசில்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா அந்த ஷெல்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்குது, ஓடு இருக்கும் சரியா. இந்த ஷெல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கேல்கரஸ் ஷீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரியா. இந்த கேல்சியத்தால் ஆன அந்த ஓடு அதுதான் பார்த்திங்கன்னா கேல்கரஸ் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெரி ஸ்ட்ராங் பாடி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்துகிட்ருக்கு. A body is covered by the calcareous shield and is unsegmented with a distant side. Maximum இந்த செக்மெண்ட்டில் இருக்காது. டிஸ்டன்ட் சைட் மஸ்குலர் ஃபுட் இல்லையா. ஹெட் பார்ட் ஒன்று இருக்கும், அந்த ஃபுட் ரீஜன் மசில்ஸ் இருக்கிற ஃபுட் ரீஜன் இருக்குது. அண்ட் விசரல் ஆர் விசரல் மாஸ் இது இருக்குது. A soft layers of skin forms the mantle over the visceral worm. சாஃப்ட் பாடி அந்த பார்த்தீங்கன்னா இந்த மேண்டலுக்கு மேலே ஒரு லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் சரியா. அது இருக்குது. த ஸ்பேஸ் பிட்வீன் த விசரல் மாஸ் அண்ட் மேண்டில். ஸோ மேண்டலுக்கும் இந்த விசரல் மாஸுக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. தட் மீன்ஸ் த மேண்டல் கேவிட்டி. ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம என்ன சொல்லணும்னா மேண்டல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். த ஸ்பேஸ் பிட்வீன் த விசரல் மாஸ் அண்ட் மேண்டில் இஸ் கால்டு மேண்டல் கேவிட்டி இன் விச் த நம்பர் ஆஃப் ஃபெதர்ஸ் லைக் கில் இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா கில்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லையா. கில்ஸ்னால் தெரியல, செவுல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு ஆர் பர்சன் விச் இஸ் த ரெஸ்பிரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கில்ஸ் மூலமாக தான் மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் நடக்க ஆரம்பிக்கும். The digestive system is complete and the mouth contains the rasping organ is called radula. டைஜஸ்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இருக்கும். மவுத் டு ஆனஸ், மவுத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆனஸில் முடிய ஆரம்பிக்கும். வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணால் மவுத் பார்ட்டில் ராஸ்பிங் ஆர்கன், அதாவது தட் மீன்ஸ் ரேடுலா. ஸோ இந்த ரேடுலா பார்த்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல அப்படின்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரேடுலா பார்ட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த இருக்குது வித் டிரான்ஸ்வரஸ் ரோஸ் ஆஃப் கைட்டினிஸ் டீத் ஃபார் ஃபீடிங். ஸோ அந்த இடத்துல இந்த மவுத் பார்ட்டில் ரேடுலாவில் அந்த கைட்டினிஸ் டீத் வந்து ரொம்ப மைனூட்டாக சின்ன சின்னதாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபுட் பார்ட்டிகள் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ரேடுலா இஸ் ஆப்சன்ட் இந்த பைவால்ஸ். ஸோ பைவால்ஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ரேடுலா வந்து ஆப்சன்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் 1 மார்க்லலாம் வரும் இல்லையா. ஸோ இந்த ரேடுலா எதில் வந்து ஆப்சன்ட் ஆகிட்டுனா பைவால்ஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ரேடுலா வந்து ஆப்சன்ட் ஆகிட்டு இருக்கும். மற்ற எல்லா இந்த ஃபைல் இருக்கக்கூடிய மற்ற எல்லா அனிமல்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த ரேடுலா மவுத் பார்ட்டில் இந்த ரேடுலா பார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டீத் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து ஆப்சன்ட் ஆகிட்டு இருக்குது. The sense organs are tentacles, eyes and aspergillum. Yeah. ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்த இடத்துல என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டக்கிள்ஸ் இருக்குது, ஐஸ் இருக்குது, ஆஸ்பெரிடியம் இருக்குது. டென்டக்கிள்ஸ்னால் அந்த உணர்நீச்சு அது இருக்கும், ஐ இருக்குது, நெக்ஸ்ட் ஆஸ்பெரிடியம் இருக்குது. டு டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் வாட்டர் ஆர் ப்ரெசன்ட் இந்த பைவால்ஸ் அண்டு கேஸ்ட்ரோபோட்ஸ். ஸோ கேஸ்ட்ரோபோட்ஸும் பைவால்ஸ் மட்டும்தான் பண்ணால் இந்த ஆஸ்பெரிடியம் இருக்கும். இந்த ஆஸ்பெரிடியம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து நார்மலாக இருக்கா இல்லாட்டி அப்நார்மல் கண்டிஷனில் இருக்கா, வாட்டர் குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது இல்லை, வாட்டர் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குது அது செக் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெரிடியம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது இருக்குது. எக்ஸ்கிரேட்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் நெப்ரிடியா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்கிரேட்டிவ் ஆர்கன்ஸ் நம்ம என்ன இருக்குது அப்படின்னா நெப்ரிடியம் சொல்லுவோம் இல்லையா. நெப்ரிடியா வந்து எக்ஸ்கிரேட்டிவ் ஆர்கனா அது ஆக்டாக ஆரம்பிக்கும். ஓப்பன் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சீன் எக்ஸப்ட் த செஃப்லோபோட் சச் அஸ் ஸ்குயிட், கட்டல் ஃபிஷ் அண்ட் ஆக்டோபஸ் இல்லை. இந்த 3 அனிமல்ஸ் தவிர மற்ற எல்லா அனிமல்ஸுமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். அந்த 3 அனிமல்ஸுக்கு மட்டும்தான் இந்த 3 அனிமல்ஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். எதுக்கு பார்த்திங்கன்னா குயிட்ஸு, கட்டல் ஃபிஷ் அண்ட் ஆக்டோபஸ் இல்லை. ஸோ இதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. பிளட் கண்டெயின் ஹியூமோசைனின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளட்டில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஹியூமோசைனின் இருக்குது இல்லை. இதுதான் நான் இந்த லாஸ்ட் வயத்தில் சொல்லியிருப்பேன் இல்லை. ஹியூமோசில், ஹியூமோசைனின் அண்ட் ஹியூமோக்ளோபின் சைன் இருக்குது. எ காப்பர் கண்டெய்னிங் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 மார்க்கில் கேட்பாங்க. சரி, ஹியூமோசைனில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா காப்பர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ காப்பர் இருக்குதுனால தான் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஹியூமோக்ளோபின் ரெட் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமோசைன் இருக்குது, காப்பர் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஹியூமோசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் கலர் பிக்மெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது. They are the dioecious and oviparous. The dioecious animals அப்படின்னு சொல்லலாம். The male and female separated and oviparous animals-ஆக இருக்குது. Development is indirect. ஸோ மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக இருக்குது வித் வெலிஜர் லார்வா. ஸோ வெலிஜர் லார்வா மீன்ஸ் மாடிஃபைட் ஆஃப் ட்ரக்கோஃபோர் லார்வா. நம்ம ஃபைலம் ஆர்த்ரோபோடா இல்லை அனலிடா, ஃபைலம் அனலிடாலாம் சொல்லியிருக்கோம் அந்த டைரம். ட்ரக்கோஃபோர் லார்வாவில் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா வெலிஜர் லார்வா அப்படின்னு சொல்லுவோம். வெலிஜர் லார்வா வந்து அதில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் இன்டெரக்டாக இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைலம் மொலஸ்கால வர ஆரம்பிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க. பைலா மீன்ஸ் ஆப்பிள் ஸ்னைல், ஆப்பிள் நத்தை சொல்லுவோம் இல்லையா. ஸோ பைலா இருக்குது. நெக்ஸ்ட்டு லேமிலடன்ஸ் மியூசில், சிப்பி இது இருக்குது. பிங்டாட்டா வந்து பேரல் ஆஸ்டர் இருக்கும் இல்லையா. இந்த முத்து பவளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிங்டாட்டா, பீகோடா அப்படின்னு சொல்லுவோம். பீகோடா இந்த இது அனிமல்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த பேரல் ஆஸ்டர் வந்து செப்பரேட் பண்ண எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு செஃபியா கட்டல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கட்டல் ஃபிஷ் இருக்குது. லாலிகோ ஸ்குயிட்டு, ஆக்டோபஸ் டெவில் ஃபிஷ், பேய் மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆக்டோபஸ் வந்து டெவில் ஃபிஷ், பேய் மீன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைலம் மொலஸ்கால வரக்கூடிய அனிமல்ஸ். ஸோ ஓகேங்களா. தேங்க்யூ.